என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத நினைவு. என் பேர் ராம். நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ நான் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல அனிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் டெல்லியில ஒரு பேங்க்ல வேலை பார்த்தார். அதனால இவங்க பெரும்பாலும் இங்க தனியாதான் இருப்பாங்க. அப்பப்போ டெல்லி போயிட்டு வருவாங்க. அவங்களை பார்க்குறப்போ மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்கும். ஒருவிதமான மரியாதை கலந்த ஆச்சரியம்னு கூடச் சொல்லலாம். ரொம்ப இயல்பான அழகு அவங்களுக்கு. அவங்களை நான் போகும்போதும் வரும்போதும் பார்த்து சிரிப்பேன். அவங்களும் ரொம்ப சிநேகிதமா சிரிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 28 வயசு இருக்கும். என்னை விட ஒரு 4 வயசு பெரியவங்க. நான் ஆரம்பத்துல பழக்க தோஷத்துல ஆண்டி கூப்பிட்டப்போ அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. என் பேரு அனிதா, பேரை சொல்லியே கூப்பிடு ராம் ரொம்ப உரிமையா சொன்னாங்க. அந்த தனிமை அவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்குங்கிறது அவங்க பழகுற விதத்திலேயே தெரியும். மார்கழி மாசம் வந்தாலே தினமும் காலையில வாசல்ல பெரிய கோலம் போடுவாங்க. என் ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்தா அவங்க கோலம் போடுறது தெரியும். அந்த காலை பனியில அவங்க அவ்ளோ பொறுமையா கோலம் போடுறத பாக்குறதே ஒரு அமைதியான உணர்வா இருக்கும். அவங்களுக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தை இருந்துச்சு. நான் காலையில வாக்கிங் போகும்போது மெதுவா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அந்த குழந்தை ஒரு நல்ல காரணமா இருந்துச்சு. குழந்தையை கொஞ்சுற சாக்குல அவங்க கிட்ட நிறைய பேசுவேன். அவங்க தனிமையில இருந்ததால ஒரு நல்ல நண்பனா என்னை பார்த்தாங்க. எல்லாம் இயல்பா போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அவங்க வீட்ல இருந்து திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. பதறி அடிச்சுட்டு ஓடிப்போய் பார்த்தா அவங்க கீழ மயங்கி கிடந்தாங்க. பக்கத்துல அயன் பாக்ஸ் இருந்துச்சு. எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்குன்னு புரிஞ்சுது. எனக்கு கை கால்லாம் ஓடல. தண்ணி தெளிச்சு பார்த்தேன், அவங்க எழவே இல்ல. பல்ஸ் செக் பண்ணேன், ஒண்ணுமே புரியல. உடனே ஒரு டாக்டருக்கு போன் பண்ணிட்டு என் கம்பெனில சொல்லிக் கொடுத்த ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் ட்ரெய்னிங் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பதற்றத்துல உடனே சிபிஆர் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க வாயோடு வாய் வச்சு மூச்சு கொடுத்து நெஞ்சில கை வச்சு அழுத்தி. அந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள இருந்த பயம் இருக்கே, அதை வார்த்தையால சொல்ல முடியாது. கொஞ்ச நேரத்துல அவங்க மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் என் உசுரே திரும்பி வந்துச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, கரெக்டான நேரத்துல முதலுதவி செஞ்சதால காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவருக்கு வேணா நன்றி சொல்லுங்கன்னு அனிதா கிட்ட சொன்னார். அனிதா என்னை ஒரு மாதிரி கண் கலங்கி பார்த்தாங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி, என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுக்கங்கன்னு நான் தயக்கத்தோட சொன்னேன். அவங்க உணர்ச்சிவசப்பட்டு கண்டிப்பா ராம், எனக்கு திரும்ப உயிர் கொடுத்ததே நீங்கதான், உடம்ப பார்த்துக்கோங்கன்னு அக்கறையா சொன்னாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்க 2 பேருக்குள்ள இருந்த இடைவெளி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஒரு நாள் அவங்க கல்யாண நாளுக்கு என்னை சாப்பிட கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் போயிருந்தேன். எனக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போதே குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. நீ சாப்பிட்டுட்டு இரு ராம், நான் குழந்தையை பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததால நான் கவனமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா சாப்பிட்டியா?ன்னு ஒரு குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தேன். எனக்கு எதிர்ல இருந்த சோபாவுல அனிதா உட்கார்ந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கிவாரி போட்டுச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ரொம்ப இயல்பா ஒரு தாயோட உணர்வோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய தர்மசங்கடம். பார்வையை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. வேகமா தலையை குனிஞ்சுகிட்டேன். அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோங்குற பயம் தொண்டையை அடைச்சுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அமைதியா சோபாவுல உட்கார்ந்து ஒரு புக்க படிக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா என் மனசு முழுக்க அந்த தர்மசங்கடமான சூழ்நிலையிலதான் இருந்துச்சு. நான் ஓரக்கண்ணால அவங்களை ஒரு செகண்ட் பார்த்ததை அவங்க கவனிச்சுட்டாங்க. என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுது. என்ன சொல்லப் போறாங்களோன்னு பயந்தேன். ஆனா அவங்க எதுவும் சொல்லல, ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி என்னை இன்னும் குற்றவுணர்ச்சியில தள்ளுச்சு. என் வயசுக்கு உண்டான சலனமும் அவங்க மேல இருந்த மரியாதையும் மனசுக்குள்ள பெரிய போராட்டத்தையே உருவாக்குச்சு.
இந்த குழப்பம் தீர்றதுக்குள்ள இன்னொரு நாள் மாடியில நான் துணி காயப்போட போனப்போ ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துச்சு. அவங்க வீட்ல நடுவுல இருக்கிற வராண்டா எங்க மாடியில இருந்து பார்த்தா தெரியும். அன்னைக்கு அவங்க அங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் எதேச்சையா திரும்பி பார்த்தப்போ எனக்கு பயங்கர ஷாக். அவங்க தன்னை யாரும் கவனிக்கலங்குற தைரியத்துல இருந்தாங்க. எனக்கு உடனே அங்க இருந்து போயிடணும்னு தோணுச்சு. ஆனா பயத்துல கால் நகரல. திடீர்னு எனக்கு இருமல் வந்துடுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க நிமிர்ந்து பார்த்தாங்க. அவ்வளோதான், எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. அவமானம், பயம், குற்றவுணர்ச்சின்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. வேகமா கீழே ஓடி வந்துட்டேன். ஐயோ, அவங்க என் மானத்தை வாங்கிடுவாங்களே, இனிமே அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது நினைச்சு அடுத்த சில நாட்கள் அவங்களை பார்க்கிறதையே தவிர்த்துட்டேன். ஒரு நாள் காலையில வாக்கிங் போகும்போது அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னடா வீட்டு பக்கமே காணோம் கேட்டாங்க. நான் ரொம்ப திக்கித் திணறி, அது கொஞ்சம் வேலை, அதான் வரல போய் சொன்னேன். அவங்க என்னை கூர்மையா பார்த்து, வேலையா இல்ல வேற எதுவும் காரணமா கேட்டாங்க. அந்த கேள்வி என்னை சுருக்குன்னு தைச்சுது. இல்லையே, அதெல்லாம் ஒன்னும் இல்ல சொல்லிட்டு நழுவ பார்த்தேன். ஆனா அவங்க, இருடா நானும் வீட்டுக்குத்தான் வர்றேன் கூடவே வந்தாங்க. வீடு வந்ததும் நான் எஸ்கேப் ஆகிட்டேன். சரி, அன்னைக்கு நாம பார்த்ததை அவங்க பெருசா எடுத்துக்கல போல மனச தேத்திக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்ல அவங்களை காணோம். பாத்ரூம்ல இருந்து தண்ணி சத்தம் கேட்டுச்சு. சரி, குளிக்கிறாங்க போலன்னு சோபாவுல அமைதியா உட்கார்ந்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவங்க குளிச்சு முடிச்சுட்டு சரியா துவட்டாம ஒரு ஈர டவலோட வெளியே வந்தாங்க. நான் உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தேன். அவங்க முகத்துல ஒரு சின்ன மெல்லிய சிரிப்பு இருந்துச்சு. என்னை பார்த்ததும் பதறல, மாறாக ரொம்ப இயல்பா மெதுவா நடந்து அவங்க ரூமுக்கு போனாங்க. அந்த நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த காத்து ரொம்ப கனமா மாறின மாதிரி இருந்துச்சு. ஒரு வார்த்தை கூட யாரும் பேசல. என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள், பயம், குழப்பம், ஒருவிதமான எதிர்பார்ப்பு. அவங்க ரூம் கதவை முழுசா சாத்தாம கொஞ்சமா ஒரு கழிச்சு வச்சுட்டு உள்ள போனாங்க. என் இதயம் இப்போ தொண்டையில துடிச்சிட்டு இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஒரு பெரிய தயக்கத்தோட நான் மெதுவா எழுந்து அந்த ரூம் வாசல்ல போய் நின்னேன். அவங்க கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னை ஓரக்கண்ணால பார்த்தாங்க. அந்த பார்வையில இத்தனை நாளா அவங்க அடக்கி வச்சிருந்த தனிமை, ஏக்கம் எல்லாமே தெரிஞ்சுது. என்னால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. கை கால்லாம் நடுங்க. மெதுவா உள்ளே போனேன். எந்த வார்த்தையும் பேசல. எந்த ஒரு திட்டமும் இல்லாம அவங்க பக்கத்துல போய் அவங்களை அப்படியே இறுக்கமா கட்டிப்பிடிச்சேன். அந்த அணைப்புல காமத்தை விட ஒரு பெரிய ஆறுதல் தேடுற உணர்வுதான் அதிகமா இருந்துச்சு. என் தயக்கம், பயம் எல்லாமே அவங்களை அணைச்ச அந்த நொடியில உடைஞ்சு போச்சு. அவங்களும் என்னை ரொம்ப இறுக்கமா கட்டித்தழுவினாங்க. இத்தனை வருஷமா அவங்க அனுபவிச்ச தனிமை, யாருமில்லாத ஏக்கம் எல்லாமே அந்த அமைதியான அழுகையிலையும் பெருமூச்சுலையும் வெளிவந்துச்சு. நானும் அவங்களை பிரிய மனமில்லாம அவங்க முகத்துலையும் நெற்றியிலையும் என் கைகளை வச்சு ஆறுதல் படுத்துனேன். அந்த நிமிஷம் நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப தேவைப்பட்டோம்னு தோணுச்சு. வார்த்தைகளே இல்லாத ஒரு ஆழமான புரிதல் எங்களுக்குள்ள வந்துச்சு. இருவருக்குள்ளும் இருந்த அந்த பெரிய உணர்ச்சி போராட்டம் அந்த அணைப்பிலையும் கண்ணீர்லையும் கரைஞ்சு அமைதியாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நடந்த ஒவ்வொரு சந்திப்பும் அந்த தனிமையை போக்குற ஒரு வடிகாலாவே மாறிடுச்சு. வாழ்க்கையில சில உறவுகளுக்கு பெயரே வைக்க முடியாது. ஆனா அது குடுக்குற ஆறுதலும் வலியும் வாழ்நாள் முழுக்க நம்ம மனசுல ஒரு அழியாத நினைவா தங்கிடும். அனிதாவோட நினைவும் எனக்கு அப்படித்தான்.